السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ரெண்டாவது அமர்வுல கேள்வி பதில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன டவுட்டுகளோ கேளுங்க, எனக்கு என்ன தெரியுமோ இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்றேன். அரிசது அப்படி இருக்கா? அரிசது சரி. அதாவது என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, அரஃபாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை வந்தால் அதுக்குன்னு ஏதேனும் விசேஷம் இருக்கிறதா, சரியா அப்படின்னும், அல்லது சில பேர் அரஃபாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை வந்தா அது 7 ஹஜ்ஜி செஞ்சதுக்கு சமம்னு சொல்றாங்களே, அப்படியுமா அப்படின்னு கேட்கறாங்க. ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே கிடையாது. அரஃபாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை வந்தா அவர் ஒரு ஹஜ்ஜி பண்ண மாதிரி இல்ல, 7 ஹஜ்ஜி பண்ண மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் அவரா உட்டடிக்கிறாரே தவிர அப்படின்னு குர்ஆன்லயும் இல்லை, ஹதீஸ்லயும் இல்லை. ஒன்னும். ரெண்டாவது பார்த்தீங்களாக்க நம்ம மக்கள்கிட்டயே வழக்கமா ஒரு பேச்சு இருக்குது, ஹஜ்ஜுல் அக்பர் கேள்வி விட்டுக்கிறீங்கல்ல. அரஃபா வெள்ளிக்கிழமை வந்தால் இந்த வருஷம் ஹஜ்ஜுல் அக்பர், இந்த வருஷம் ஹஜ்ஜுல் அக்பர் அப்படிங்கிற பேச்சு நம்ம மக்கள்கிட்டயே இருக்குது, சரியா? அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சூரத்து தௌபாவுடைய 9வது சூரா 3வது ஆயத்து, வஅதானு மினல்லாஹி வரசூலிஹி இலன்னாசி யௌமல் ஹஜ்ஜில் அக்பரி அன்னல்லாஹ பரீஉ மினல் முஷ்ரிகீன். சரியா? எடுத்தாச்சா? தௌபாவுடைய 3. வஅதான், அதான் சொல்ல அறிவிப்பு செய்யப்பட்டது, மினல்லாஹி வரசூலிஹி இலன்னாசி அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய ரசூலின் புறத்திலிருந்தும் அதான் அறிவிப்பு செய்யப்பட்டது. யாருக்கு அறிவிப்பு செய்யப்பட்டது? இலன்னாசி, மக்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டது. எந்த நாள் என்று சொன்னால் யௌமல் ஹஜ்ஜில் அக்பரி, ஹஜ்ஜுல் அக்பர் அன்றைக்கு. புரியுதா? அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ஜுல் அக்பர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். புரியுதா? யௌமுல் ஹஜ்ஜுல் அக்பர். புரியுதா? ஹஜ்ஜுல் அக்பர் தான் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு ஹஜ்ஜும் ஹஜ்ஜுல் அக்பர். அந்த காலத்துல ஹஜ்ஜையும் ஹஜ்ஜி என்று சொல்வார்கள், உம்ராவையும் ஹஜ்ஜி என்று சொல்வார்கள். புரியுதா பாய்? உம்ரா என்று சொல்லுவாங்க, ஹஜ்ஜிங்குவாங்க. சொல்லிவிட்டு ஹஜ்ஜ ஹஜ்ஜுல் அக்பர், உம்ரா ஹஜ்ஜுல் அஸ்கர். அக்பர்னா பெருசுன்னு அர்த்தம், அஸ்கர்னா சிறுசுன்னு அர்த்தம். உதாரணமா நீங்க பாத்தீங்களாக்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா, அவங்க புள்ள பெத்தாங்க, ஒரு ஆம்பளை புள்ள பெத்தாங்க. அந்த ஆம்பளை பிள்ளைக்கு பேர் வச்சாங்க அலி அப்படின்னு பேர் வச்சாங்க. யாருடைய பேரு? பாப்பாவுடைய பேரை வச்சாங்க. 2வது புள்ளை பிறந்துச்சு, அந்த பிள்ளையும் ஆம்பளை புள்ள. அந்த 2வது பிள்ளைக்கு அலி அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனா வாப்பா மேல அவ்வளவு பாசம். அந்த பாசத்துல முதல் புள்ளையும் அலை, 2வது பிள்ளை யாரு? அலின்னு பேர் வச்சாங்க. வச்சுக்கிட்டு சின்ன ஒரு மாற்றம் பண்ணிட்டாங்க. முதல் புள்ள அலி அக்பர். புரியுதா? 2வது புள்ள பேர் என்ன? அலி அஸ்கர். பெரிய அலி, சின்ன அலி. சரியா? இன்னைக்கு தான் நீங்க டாக்குமெண்ட்ல போய் திருத்தணும், பர்த்ல போய் திருத்தணும் அப்படின்னு சொன்னா படாது பாடுபடணும். புரியுதா? அன்னைக்கு அப்படி இல்லை இல்ல, அது ஈஸியா நம்ம சொல்றதானே. அதை வச்சு முதல்ல அலின்னு இருந்தாரு, 2வது பிள்ளை அலின்னு வச்சாங்க. அவரை வச்ச உடனேயுமே இந்த முதல் அலி இருந்தார்ல, அவர் அலி அக்பரா போயிட்டாரு. 2வது அலி அலி அஸ்கரா போயிட்டார். புரியுதா? அது மாதிரி அந்த காலத்துல உம்ராவையும் என்ன சொன்னாங்க? ஹஜ்ஜின்டாங்க. ஹஜ்ஜையும் ஹஜ்ஜின்டாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜி என்பது ஹஜ்ஜுல் அக்பர், உம்ரா என்பது ஹஜ்ஜுல் அஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்ப நம்மளோ பண்ணக்கூடிய எல்லா ஹஜ்ஜும் எந்த ஹஜ்ஜி? ஹஜ்ஜுல் அக்பர்.
அது அரஃபா தினம் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை, சரியா? வாரத்துக்கு 8 நாள்ல எந்த நாள் வந்தாலும் சரிதான், அப்படிதானே? 7 நாளோ, வாரத்துக்கு 7 நாள்ல எந்த நாள் வந்தாலும் அரஃபாவுடைய நாள் வந்து அது ஹஜ்ஜுல் அக்பர், ஹஜ்ஜுல் அக்பர். அப்புறம் இந்த யௌமுல் ஹஜ்ஜுல் அக்பர் நல்லா சொல்றான் பாத்தியா? யௌமுல் ஹஜ்ஜுல் அக்பர், ஹஜ்ஜின் அக்பர் நாள். புரியுதா பாய்? இப்ப யௌமு தர்வியாங்குவாங்க, கேள்விப்படுகிறீங்கல்ல? இன்னைக்கு யௌமுல் அஹத், சரியா? இது மாதிரி ஹஜ்ஜுடைய யௌமு தர்வியா, யௌமுல் அரஃபா, யௌமுன் நஹர், ஐயாமு தஷ்ரீக், கேள்விப்படுகிறீங்கல்ல? யௌமு தர்வியாண்டா என்ன? துல்ஹஜ் 8 இருக்கு பத்தியாலா? துல்ஹஜ் 8 யௌமு தர்வியா, ஒட்டகத்திற்கு நீர் புகட்டக்கூடிய நாள். அன்னைக்கு காலையில சுபுகுல தான் ஒட்டகத்துக்கு ஃபுல்லா தண்ணி கொடுப்பாங்க. 8 லுஹர்ல தான் மினாவுக்கு போகணும், ஹஜ்ஜை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஒரு வாரம் தாங்கணும் பத்தியாலா? ஒட்டகம் என்ன செய்யும்? ஒரு வாரம் தண்ணிய தாங்கும். அந்த 8ல சுபுகுல ஒட்டகத்துக்கு ஃபுல்லா தண்ணி கொடுக்கறனால, புரியுதா? அது யௌமு தர்வியா, ஒட்டகத்திற்கு நீர் புகட்டும் நாள். 9வது நாளைக்கு வந்து யௌமுல் அரஃபா, புரியுதா? 10ஆம் நாள் வந்து யௌமுன் நஹர் அல்லது யௌமுல் ஈத், புரியுதா? ஹாஜிகளுக்கு யௌமுன் நஹர், ஹாஜிகளுக்கு யௌமுன் நஹர், ஹாஜி அல்லாத பிற மக்களுக்கு யௌமுன் நஹர் பிளஸ் யௌமுல் ஈத். நமக்கு 2 நாள், அவங்களுக்கு யௌமுன் நஹர் மட்டும், புரியுதா? துல்ஹஜ் 11, 12, 13 வந்து ஐயாம், யௌமுடைய பன்மை ஐயாம். ஐயாமு தஷ்ரீக், வெயிலில் காய போடக்கூடிய நாள். 10ல குர்பானி கறி அறுத்துட்டு உப்பு கண்ணை போட்டு காய போடுவோமா இல்லையா? அது மாதிரி அந்த காலத்துல காய போட்டாங்க. அதனால ரசூலுல்லாஹ் பேர் வச்சுட்டாங்க, இது ஐயாமு தஷ்ரீக், வெயிலில் காய போடக்கூடிய நாள் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. புரியுதா? அப்ப யௌமுல் அரஃபா இருக்கு பத்தியலா? என்னைக்கு? துல்ஹஜ் 9. அந்த நாளைக்கு இன்னொரு பேர் என்ன என்று சொன்னால் யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர். புரியுதா? அப்ப வஅதானு மினல்லாஹி வரசூலிஹி இலன்னாசி யௌமல் ஹஜ்ஜில் அக்பர் என்று சொன்னால் ஐ யௌமுல் அரஃபா. ஓகே, வேற இதுமா? ஆ ஆ ஆ ஆ சரி சரி சரி. அதாவது அரைக்கை சட்டை போட்டிருந்தா நீங்க அப்படியே தொழுதுக்கிறங்க. முழு கை சட்டை போட்டிருந்தா இந்த மாதிரி பட்டன் போட்டுக்கிற பத்தியலா, அது மாதிரி தொழுவுங்க. இப்படி 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 மடிச்சு இப்படி வச்சுக்கிட்டு, சரியா? இப்படி வச்சுக்கிட்டு தொழுவாதிய அப்படின்னு இமாம்கள் ஹஜரத்மார்கள் சொல்றாங்களே, சரிதானா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஏன் சொல்றாங்க? மார்க்கத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, ஒரு தொழுகையாளி மறைக்க வேண்டிய பகுதி என்பது நார்மல் ஆள் மறைக்க வேண்டியது வந்து தொப்புலிருந்து முட்டுக்கால் வர, ஆம்பளைக்கு தொட்டிலிருந்து முட்டுக்கால் வரையலாம் மறைக்கணும் நார்மல்ல. தொழுவுற நேரமா இருந்துச்சாக்க தோல் புஜம் டு முட்டுக்காலு கீழே வரையலாம். தோல் புஜம் டு முட்டுக்காலு கீழே வரை என்ன செய்யணும்? ஒரு ஆம்பளை வந்து என்ன செய்யணும்? நார்மலா மறைச்சிடணும். சரியா? இது என்ன கேட்டிய? இதுல இதுல இந்த அரைக்கையை போட்டுக்கிறாரா? ஓகே, இது வர இதெல்லாம் மறைச்சுதான் இருக்கு, இதான் மறைச்சுதான் இருக்கு, இது வரை இருக்குது. ஓகே, சரியா? தொழுதுக்கெல்லாம் தப்பு கிடையாது. இந்த அரைக்கைக்கு இந்த முழு கை இருக்கும் போது நான் நினைக்கிறேன், நீங்க அல்லாவுக்கு முன்னால நிற்கும் போது கண்ணியமாக நிக்கணும், பயபக்தியோடு நிக்கணும். சரியா? இந்த ஆதத்தும் வந்து சட்டத்துக்கு வந்துடும். வழக்கம் பழக்கழகு இருக்கு பத்தியலா? ஒண்ணுமில்ல, வீட்டு வாசல்ல கோலம் போடலாமா? என்ன முஜீபுர் ரஹ்மான், வீட்டு வாசல்ல கோலம் போடலாமா? போடக்கூடாது என்று எந்த ஆயத்துல இருக்கு, எந்த ஹதீஸ்ல இருக்குது? எங்கேயுமே இல்ல. கோலம் போடக்கூடாதுன்னு எங்கேயுமே இல்லவாய், குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. என்ன இருக்குது? மாற்று மதத்தவர்கள் மத சார்ந்த கலாச்சாரமாக பின்பற்றினால் அது நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. அவ கோலம் போடுவது பிரமத கலாச்சாரம், எனவே அது கூடாது. சரியா? பொட்டு வச்சுக்கலாமா? வைக்கலாமா பொட்டு? பொட்டு வைக்க கூடாது குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் காட்டுக்க பார்க்கிற ஆதாரம் கிடையாது. புரியுதா? எதை வச்சு நான் கேட்டா கூடாதுன்னு தான் சொல்லுவேன், ஹராம் தான் சொல்லுவேன். ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல டைரக்ட் தலீல் கிடையாது. எதை வச்சு சொல்லுவோம்? மாற்று மதத்தவர்கள்
அவர்கள் மத சம்பந்தப்பட்ட கலாச்சாரமாக நினைத்து செய்தால் நீங்கள் பின்பற்றக்கூடாது. அது அவங்க மத சம்பந்தப்பட்ட கலாச்சாரம். சரியா? அது மாதிரி என்ன இருக்குது, மாப்பிள்ளை இருக்கிறாரா இப்படி போட்டு வச்சுக்கிறணும், மாப்பிள்ளை இல்லையா இப்படி போட்டு வைக்க கூடாது. மாப்பிள்ளை இருந்தா அந்த குங்குமம் எடுத்து எப்படி வச்சு இந்த தலை இருக்கு பத்தியெல்லாம் தலை இந்த பாங்க சீவிருப்பாங்கல்ல, எனக்கு முடியல புரியுதா, அப்படி சீவிருப்பாங்கல்ல, அப்படி குங்குமத்தை இங்கே வச்சு நடுவில் இப்படி வச்சு இப்படி போயிருக்கும். பார்த்தது இல்லையோ? பார்த்தது இல்லைன்னா சந்தோஷம். சரியா? இப்படி வச்சு இப்படி போயிருக்கும். சரியா? ஏன் அப்படி குங்குமத்தை வச்சு நடுவில் அப்படி வச்சு தேய்ச்சி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, ஏன் தேய்ச்சி வச்சுக்கிறாங்க? 2 காரணம். ஒரு காரணம் வந்து எனக்கு மாப்பிள்ளை இருக்கிறாரு, நான் அவருக்கு மட்டும் தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு காரணம். 2வது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கரெக்டா இப்படித்தான் நடுவில் தான் வாங்க எடுப்பாங்க. சரியா? நடுவில் அப்படி குங்குமத்தை வச்சிருவாங்க. அப்படி வச்சது வந்து நான் பாதி வந்து எங்க அம்மா வீட்டுக்கு சார்பா இருப்பேன், பாதி வந்து மாப்பிள்ளை வீட்டாருக்கு சார்பா இருப்பேன். நான் நீதமாக நடுநிலையாக இருப்பேன். நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், பாரபட்சம் காட்ட மாட்டேன். இது அவங்களுடைய நம்பிக்கை, கலாச்சாரம். அதை வச்சு அப்படி குங்குமத்தை வைக்கிறாங்க. புரியுதா? அப்ப இந்த குங்குமம் வைக்கிறதுக்கு மொட்டு பொட்டு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. காரணத்தை வச்சு மார்க்கெட்ல கூடாது. அப்ப பிரமத கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டாம்ங்கிறனால என்ன செய்யக்கூடாது, பொட்டு வந்து வைக்க கூடாது. என்னத்தா ஜஸாக்கல்லாஹ் ஹைரா பரக்கல்லாஹ் ஃபீக்கும், பொட்டு வந்து வைக்க கூடாது. அப்ப இது மாதிரி நீங்க ஒண்ணும் இல்லை, ஒரு கலெக்டர் உங்களை கூப்பிடுறாரு, வெயிட் பண்றீங்க, உங்க டைம் வந்துருச்சு, கலெக்டர் கூப்பிடுறாரு, அவர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கணும், மனு கொடுக்கணும். சரியா? நீங்க இப்படி சட்டை போட்டுதான் ஃபுல்லா வச்சு மடிச்சுக்கிட்டு போய் கண்ணியமா பயத்தோடு போய் நிப்பியலா, அவ்வளவு கலெக்டர் போய் நிப்பியலா? கலெக்டரை விடுங்க, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, புரியுதா, சார் சார் சார், சரியா, இப்படியே ஓங்கி வச்சான்னு வைங்க, செவிட்டு போயிடும். அப்ப ஒரு இன்ஸ்பெக்டருக்கு முன்னாலேயே இவ்வளவு கண்ணியமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ரப்புல் ஆலமீன் வந்து அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், அவன் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். தன்னை மாலிக் யௌமித்தீன், நான் யாரு, மாலிக் யௌமித்தீன் தன்னை பற்றி பேசுகிறான். அது மாதிரி தன்னை அல்ஹம்துலில்லாஹி ரப்புல் ஆலமீன், நான் யாராக இருக்கிறேன், ரப்புல் ஆலமீனாக இருக்கிறேன்னு சொல்றா. அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால அந்த பயபக்தியோடு, இது வந்து அந்த அந்த நம்ம காச்ச நம்ம ஆழத்துல இருக்குன்னு சொன்னா இருக்கக்கூடாது. அதனால அவங்க சொன்னது கரெக்ட். ஓகே, மஸ்ஜித் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். பெண்கள் கேள்வி, தொழுகையில் இமாம் சூரா ஃபாத்திஹா விற்கு பிறகு ஆமீன் சொல்லுவது போல் பெண்கள் சப்தமாக சொல்லலாமா? மாஷா அல்லாஹ், சூப்பர் கேள்வி. நான் கூட இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்ஆவுல புறக்கணிக்கப்படும் சுன்னத்தான இபாதத்துகள், சரியா, புறக்கணிக்கப்படும் சுன்னத்துகள், அஜத்துமார்கள் அந்நிக்காஹு மின் சுன்னதி, கல்யாணத்துக்கு மட்டும் அந்நிக்காஹு மின் சுன்னதி வந்துடும். புரியுதா? நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறை அப்படின்னு சொல்லிவிட்டு, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னத்தை புறக்கணித்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அப்ப சுன்னத்தை புறக்கணிக்க கூடியவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது கல்யாணத்துக்கு மட்டும் கிடையாது, அம்புட்டுக்கும். புரியுதா? நம்ம எவ்வளவோ சுன்னத்தை என்ன செய்யறோம், புறக்கணிக்கிறோம். அதை தொகுத்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசலாம் அப்படின்னு இருக்கிற இதுல இந்த அல்ஹம்து சூரா ஓதி கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் அப்படின்னு ஓதி முடிக்கும் போது மக்கள் என்ன செய்யணும், ஆமீன். இமாமு சொல்லுவாரு, பொதுமக்கள் ஆமீன் சொல்லணும். ஆமீன் சத்தமா சொல்லணுமா மெதுவா சொல்லணுமா? ஆமீன் சத்தமா சொல்லணும். அப்படி சொல்லும் போது யாரும் ஆமீன் சொல்றது, மலக்குகள் ஆமீன் சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஆமீனோடு நீங்க சொல்லக்கூடிய ஆமீன் ஒத்து போனுச்சாக்க நீங்க முன் செஞ்ச அமுடு பாவத்தை எல்லாம் என்ன செய்வான், மன்னிச்சிருவான் ஹதீஸ் இருக்குது. கேட்கறாங்க, இப்ப ஆண்கள் சத்தமா ஆமீன் சொல்லுவாங்கல்ல, பெண்களும் சத்தமா ஆமீன் சொல்லணுமான்னு கேட்கறாங்க. இல்லம்மா, நீங்களும் வந்து ஆமீன் சொல்லணும், ஆனா நீங்க மெதுவா சொல்லணும். ஆண்கள் சத்தமா ஆமீன் சொல்லணும், பெண்கள் என்ன செய்யணும், மெதுவா ஆமீன் சொல்லணும். ஒண்ணுமில்ல, தொழுகையில ரக்காத்துல தடுமாறுனா ஆண்கள் சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டணும். பெண்கள் என்ன செய்யக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது, இந்த கையை தட்டணும்.
அந்த சுப்ஹானல்லாஹ் அந்த சுட்டி காட்டுறோம் பாத்தியாலா, அப்படி கூட சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. சரியா? அதனால என் அருமை தாய்மார்களே, நீங்க ஆமீன் சொல்லுங்க, சொல்லணும். ஆனா என்ன செய்யணும்? மெதுவா சொல்லணும். ஆம்புலைங்க சத்தமா சொல்லணும். தல்பியா சொல்றோம்ல ஜி, ஏஹராம் கட்டிக்கிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், ஆண்கள் என்ன செய்யணும்? சத்தமா சொல்லணும். பெண்கள் என்ன செய்யணும்? மெதுவா சொல்லணும். அது மாதிரிதான் ஆமீன். ஓகே. அப்புறம் ஜும்ஆ தொழுகைக்கு வரும் ஆண்களுக்கு முதலாம், இரண்டாம், மூன்றாம் வரும் நபர்களுக்கு நன்மை போல் பெண்களுக்கும் உண்டா? சூப்பர் கேள்வி, மாஷா அல்லாஹ். சரியா? 1வது, 2வது, 3வது, 4வது, 5வது இருக்குல்ல. 1வது வந்தவருக்கு என்ன? ஒட்டகம் குர்பான் நன்மை. 2வது மாடு குர்பான் நன்மை. 3வதுக்கு ஆடு. 4வதுக்கு கோழி. 5வதுக்கு என்ன? ஒரு முட்டை. முட்டைன்னா 0 இல்ல. சரியா? ஒரு முட்டையை சதக்கா பண்ண நன்மை கிடைக்கும் அப்படின்னு முஸ்லிம்ல, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வருது. நிறைய பேர் இந்த ஹதீஸை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. முதல் நபர், 2ஆம் நபர், 3ஆம் நபர் அப்படின்னு ஆள் கணக்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹதீஸ்ல ஆள் கணக்கு வரல. புரியுதா? குறிப்பிட்ட நேரம், அஸ்ஸாஅத்துல் ஊலா வஸ்ஸாஅத்து சானியா வஸ்ஸாஅத்து சாலிசா, சாங்கிற வார்த்தை தான் ஹதீஸ்ல வருது. சாஆ என்று சொன்னால் நபர் அல்ல, ஆள் அல்ல, நேரம் என்று பொருள். சரியா? அந்த முதல் நேரம் இருக்குது. அதுலயே வந்து அதுல 10 பேர் வந்தாலும் 10 பேருக்கு என்ன கொடுக்க செய்யப்படும்? ஒட்டகம் குர்பானை கொடுத்த நன்மை கொடுக்கப்படும். இந்த 2வது சாருக்கு பத்தில 2வது நேரம், அதுல வந்து மாடு, 3வது நேரத்துக்கு ஆடு, 4வது நேரத்துக்கு கோழி, 5வது நேரத்துக்கு முட்டை. சரியா? அந்த 5வது நேரம் எப்போ வருது அப்படின்னு சொன்னா, இமாம் மிம்பர்ல ஏறுற வரையிலும். இமாம் மிம்பர்ல ஏறுற வரையிலும். இமாம் மிம்பர்ல ஏறிட்டாரு வைக்கல, அப்புறம் அது வந்து கிடைக்காது. சரியா? இதை வச்சுக்கிறானோ. இத பெண்களுக்கு உண்டா? தாராளமா பெண்களுக்கு உண்டு. இது ஆண்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது இல்லை, பெண்களுக்கும் சேர்ந்து இருக்குது. அதனால வரக்கூடிய பெண்கள் அப்படி வரலாம், அப்படி வரலாம். சரியா? ஆமா, அது ஒட்டக நன்மை என்று இல்லத்தா. அது அந்த முதல் நம்ம கூட பேசிக்கிட்டோம்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம அரிஷிதில் அய்மத வக்ஃபிரில் லில் முஅஸ்ஸினீன். அல்லாஹ்வே, தொழ வைக்கக்கூடிய இமாம்களை நேரான வழியில் நீ நடத்துவாயாக. யாரெல்லாம் பள்ளிவாசல் இமாம்களோ அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துஆ இருக்குது. என்ன துஆ இருக்குது? அல்லாஹும்ம அரிஷிதில் அய்மா, இமாமுடைய பன்மை அய்மா. அல்லாஹ்வே, இமாம்களுக்கு நேர் வழி காட்டுவாயாக, இமாம்களை நேரான வழியில் நீ நடத்துவாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய துஆ இருக்குது. அல்லாஹு மக்ஃபிர் லில் முஅஸ்ஸினீன், அல்லாஹ்வே, யாரெல்லாம் அதான் சொல்றாங்களோ அவர்களை எல்லோரையும் நீ மன்னித்து விடுவாயாக. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. அதனால அதான் சொல்றது அவ்வளவு பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. இருக்குது. புரியுதா? இந்த அதானுக்கு சிறப்பு இருக்குல்ல, அதே மாதிரி என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த முதல் சஃப்ல வந்து நிக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி இருக்குது. யார் முதல் சஃப்ல வந்து நிக்கிறாங்களோ அது நன்மையை அறிஞ்சிருந்தால் போட்டி போடுவாங்க. நீ நானும் முண்டி அடிப்பாங்க. கரூர்ல முண்டி அடிச்சாங்கல்ல, அது மாதிரி நீ நானும் முண்டி அடிப்பாங்க. சீட்டு குளிக்கு போட்டு தான் என்ன செய்யணும்? முதல் சஃபை தேர்வு செய்யணும் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அது அந்த ஹதீஸ். சரியா? அப்புறம் தீபாவளி, தீபாவளி, கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைக்கு தரும் ஸ்வீட்டை சாப்பிடலாமா? தீபாவளி மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்வீட் தர்றாங்க, வாங்கி சாப்பிட்டுக்கலாமா அப்படின்ட்டு. அதாவது அவங்க வந்து படைக்கல, படையல் பொருள் இல்லை, ஹலாலான பொருள் தர்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. அவங்க தர்ற பொருள் ஹராமான பொருளாக இருந்தால் அல்லது படைக்கப்பட்ட பொருளாக இருந்தால் அதை சாப்பிடக்கூடாது. இப்ப பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் வந்து ஹோட்டல்லையே இது என்னது ஸ்வீட் கடையிலேயே வாங்கிடுறாங்க முக்காவாசி பேர். சில பேர் அவங்க அந்த முறுக்கு இருக்கு மட்டும் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, வீட்டில் சுட்டுக்குருவாங்க. இதெல்லாம் நான் அறிஞ்சு தப்பு இல்லை. இந்த அந்த அந்நிய ஒன்னிய வேணும். அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி, நிறைய ஹதீஸுகளை படித்த போட்டி போட்ட சஹாபி. எல்லாரும் ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? ஹதீஸுகளை எழுதி வச்சுக்கிடுவாங்க.
ஹதீஸ் கிதாப் என்று முதலில் தொகுத்த சஹாபி யாரு? அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம புகாரி முஸ்லிம்ங்குவோம், அதெல்லாம் 200 வருஷம் கழிச்சு மொத ஹதீஸ் கிதாபை தொகுத்தவர் ஒரு சஹாபி. பேர் என்ன? அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த கிதாபுக்கு பேர் என்னன்னு சொன்னா அஸ்-ஸஹீஃபத்து ஸாதிகா. அதுக்கு பேர் என்ன? அஸ்-ஸஹீஃபத்து ஸாதிகா. இந்த ஹதீஸ் கிதாபை தொகுத்த சஹாபி அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் காலத்திலேயே சொல்ல மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க, எழுதி வச்சுக்கிட்டாங்க. அப்படி எழுதி வச்சுக்கும் போது சஹாபாக்கள் விமர்சனம் பண்ணாங்க, நீங்க என்ன ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸும் நீங்க எழுதுறீங்க, அப்படி எழுதாதீங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு மனுஷன், அவங்க பாசத்துல பேசவும் செய்வாங்க, கோபத்திலையும் பேசிடுவாங்கல்ல. அந்த கோபத்துல பேசுறது எழுதிட்டா அது ரசூலுல்லாஹ்வுக்கு உடைய கண்ணியமா இருக்காத, புரிஞ்சா? அவங்க மனுஷன் தானே அப்படின்னு சில சஹாபாக்கள் விமர்சித்தார்கள். இந்த சஹாபி நேரா போய், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி உங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் எழுத வேணாம்னு சொல்றாங்க, நீங்க எதுவும் கோபத்துல பேசுறீங்க, அதை எழுத வேண்டாம்ங்கறாங்க, அப்படியா அப்படின்னு போய் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இல்லப்பா, நான் பேசுற எல்லா பேச்சையும் எழுது, நான் செய்யற எல்லா செயலையும் எழுது, நான் கொடுக்கிற எல்லா அங்கீகாரத்தையும் எழுது, நான் திறந்த புஸ்தகம் மாதிரி. என்னட்டேந்த எந்த வார்த்தை, எந்த செயல், எந்த அங்கீகாரத்தையும் நீ மறைக்காத. எந்த மனுஷனும் இப்படி சொல்ல முடியாது பாய். எந்த மனுஷனும் என் எல்லா பேச்சையும் வெளியே போய் சொல்லுங்க, எல்லா செயலையும் வெளியே போய் சொல்லுங்க, யாரும் சொல்ல முடியாது பாய். ஏன்னா நம்ம மனுஷன் தவறு செஞ்சிருப்போம். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் எழுத வேணான்னு சொன்னாங்கல்ல, என்ன பண்ணாங்க? எழுத உத்தரவு போட்ட அனுமதிச்சாங்க அப்படின்னு இருக்குது. அதனால வந்து என்ன செய்யணும்? எது சொன்னாங்க? தீபாவளி. இந்த அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்பானி கொடுத்தாங்க. பெரிய சஹாபி, நிறைய படித்த சஹாபி. என்ன பண்ணாரு? குர்பானி கொடுத்தாங்க. இந்த குர்பானி கொடுத்துப்புட்டு நேரா வீட்டுக்கு வந்து கறியை வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்து கேட்கறாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க யூதர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த கறியை கொடுத்தியலா? எந்த கறிய? குர்பானி கறியை கொடுத்தியலா அப்படின்னு கேட்டாங்க. கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் அவர் யூதர் ஆயிற்று அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு மனித நேயம், ஒரு அந்நியோனியம், அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பண்ணாங்க. அது மாதிரி அவங்க தர்ற தீபாவளிக்கு தரக்கூடிய பொருள் வந்து ஒண்ணு நீங்க பாருங்க, ஹராமான பொருளை கண்டிப்பா தர மாட்டாங்க, சரியா? ரெண்டாவது, படைக்கப்பட்ட பொருளை தரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த 2 இருந்தா பாருங்க, அந்த 2 இருந்தா சாப்பிடாதீங்க, பாக்கியா இருந்தா சாப்பிடுங்க. அதாவது மாற்று மத சகோதரர்கள் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, சாப்பாடு தர்றாங்க, நான்வெஜ் போடுறாங்க, என்ன செய்யறதுன்னு கேட்கறாங்க. நீங்க மாற்று மத சகோதரர்கள் விருந்து கூப்பிட்டா போங்க, சாப்பிடுங்க, புரிஞ்சா? இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு யூத அம்மா, அவங்க பிசினஸே வட்டி பிசினஸா இருந்துச்சு, விருந்து கூப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ் போய் சாப்பிட்டாங்க அப்படிலாம் ஹதீஸ் இருக்குது. ஆனால் அது வெஜ்ஜா இருந்தா போய் சாப்பிடுங்க, புரிஞ்சா? நான்வெஜ்ஜா இருந்தா அதை எங்க வாங்கினாங்க, ஹலாலா அறுக்கப்பட்ட கறியா, அதை நீங்க தயக்கம் இல்லாம கேட்கணும். உங்களால கேட்கறதுக்கு அந்த துணிச்சல் இல்லைன்னு சொன்னா ஒழுங்கா மரியாதையை வீட்டுல உட்காந்துக்கிறாங்க, சரியா? அவங்க போக கூடாது. அப்ப நீங்க போறதா இருந்தால் நான்வெஜ் வச்சுட்டாங்க, ஹராம் ஹலால் பார்த்தா மன்னனே கேளுங்க. இல்ல பாய் கடையில வாங்குறது பாய் அறுத்தது பாய் அப்படின்னு சொன்னா நீங்க போய் சாப்பிடுங்க தா. இல்லைன்னா நீங்க போவாதீங்க, சாப்பிடாதீங்க. இல்ல வெஜ் போட்டான்னு வைங்களேன், நல்லா அடிச்சுட்டு கையில பார்சல் வாங்கிட்டு வாங்க, தப்பு கிடையாது, சரியா? தெரியல, கரெக்டான பார்த்து கரெக்டா தெரியல. பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்தா பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்.
நீங்க பாருங்க, முஸ்லீமா இருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிட வேண்டாம். குறிப்பிட்ட ஒரு நபரை, ஒரு நிறுவனத்தை பத்தி நம்ம வேண்டாம், பொதுவான சட்டம் இதான் சட்டம். சரியா? அதான் 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 அதான். வேற ஜி? நல்ல கேள்வி. ஜும்மாவுடைய அவ்வல் வக்து, அவர் நடு வக்து, ஆகிறது அப்படின்னு 5 வக்தா பிரிச்சியல அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி கரெக்டா சொன்ன மாதிரி இல்லை. 5 வேளை தொழுகைக்கு வக்த சொன்னாங்க, அவ்வல் ஆகிர் சொன்னாங்கன்னு இருக்குது. ஜும்மாவுக்கு அப்படி சொன்ன மாதிரி இல்லை, நம்மளா பார்த்து புரிஞ்சுக்கிறதா. லுஹர் ஃபஜ்ர் வக்து இருக்குது, ஃபஜ்ருக்கு பிறகு அந்த இஷ்ராக்குடைய அந்த வக்துங்கிறாங்கல்ல அது இருக்குது. அதுக்கு பிறகு லுஹாவுடைய வக்து வருது. லுஹாவுடைய வக்து வந்ததிலிருந்து ஜும்மாவுடைய வக்து ஆரம்பிச்சிடும். லுஹர் வக்து அல்ல, லுஹாவுடைய வக்து. அதுல இருந்து என்ன வந்துடும், ஜும்மாவுடைய வக்து ஆரம்பிச்சிடும். அது எப்ப முடியும்னு சொன்னா, லுஹருடைய வக்து முடியுது பத்தியலா, லுஹர் வக்து முடியும் போது எது முடிஞ்சு போயிடும், ஜும்மாவுடைய வக்து முடிஞ்சு போயிடும். அதனால இப்ப நீங்க லுஹாங்கிறது இன்னைக்கு ஒரு 9 மணிக்கெல்லாம் அந்த டைம் வந்துடும். சரியா? அப்ப நீங்க 9 மணிக்கு வர்றது, 10 மணிக்கு வர்றது, இதையெல்லாம் அவ்வளவு வக்தா வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு வர்றது அடுத்த வக்து, அதுக்கு பிறகு வர்றது அடுத்த வக்து. ரசூலுல்லாஹ் அந்த 5 வேளை லுஹருக்கு அசருக்கெல்லாம் கரெக்டா டைம் போட்டு சொன்னாங்க. சூரியன் இப்படி அப்படி கரெக்டா டைம் போட்டு சொன்னாங்க, நான் சொல்லிடுவேன். இதுக்கு டைம் போட்டு அப்படி சொல்லல, நம்மளா பார்த்து முடிவு பண்ண வேண்டியதான். இறைய சித்தமா கூலி தரும். வேற சபகத் கலபி, ஆமா ஆமா, தக்லீப் கலபி, நான் தான் சொன்னேனே. சரியா? 2 ரிவாயத் இருக்குது. இன்ன ரஹமதி தக்லீபு கலபி. சரியா? நான் சொல்லும் போதே நான் சொன்னேன் 2 ரிவாயத் இருக்குது. ஏன்னா நீங்களும் எல்லாம் முன்கர் நக்கீர்னு எனக்கு தெரியும். சரியா? கபூர்ல மண் ரப்புக்க மண் நபியுக்க மாதீனுக்கன்னு கேள்வி வைப்பாங்கல்ல பாய், அது மாதிரி உங்களோட கையில எல்லாம் போன் இருக்குது. நீங்க எல்லாம் தெளிவானவங்க, விவரமானவங்க, சட்டைய புடிச்சிருவீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். அதை வச்சுதான் நான் என்ன பண்ணேன்னா, ரிவாயத்து 2 ரிவாயத்து இருக்குது. தக்லீபு கலபின் ஒரு ரிவாயத்து, சபகத் கலபின் இன்னொரு ரிவாயத்து. நான் 2ஐயும் சொன்னேனே, 2ம் இருக்குது, 2ம் இருக்குது. சரியா? வேற கடைசி கேள்வி வச்சுக்கிறோமா? அதாவது காபிருடைய மௌத்துக்கு போயிட்டு வந்தா குளிச்சிட்டு வரணும். குளித்து வீட்டுக்கு வந்து குளிக்கவே முடியும். குளிப்பதா இருந்தா கூட ஆத்துல போயா, வீட்டுக்கு வெளியே வா. காபிருடைய மௌத்துக்கு போயிட்டு வந்தா குளிச்சிட்டு வரணும். முஸ்லிமுடைய மௌத்துக்கு போயிட்டு வந்தா ஒது செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படியா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. காபிருடைய மௌத்துக்கு போனா குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். இது அந்த மாற்று மத காபிர்களுடைய பழக்கம், அவங்களுடைய கலாச்சாரம். அவங்க அந்த மையத்துக்கு பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்தா என்ன செய்வாங்க, குளிச்சுதான் வரணும். அப்படி பெண்கள் வீட்டுல தான் குளிக்கணும்னு சொன்னா கூட அந்த முண்டோர் வழியா உள்ள போக மாட்டாங்க, அப்படி சைடு வழியா அப்படியே போய் அப்படியே பாத்ரூம் போய் குளிச்சிருவாங்க. சரியா? இது இந்துக்களுடைய கலாச்சாரமே தவிர இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. நீங்க ஒரு நான் முஸ்லீமுடைய ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, உங்களோட பழகின ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, நீங்க அவரை போய் பார்த்துட்டு உங்களுக்கு தொழுகை டைம் ஆயிடுச்சு, நேரா பள்ளிக்கே வரலாம், தொழுகை செய்யலாம், வீட்டுக்கு போகலாம். புரியுச்சா? அது அந்த வீட்டுக்கு போனால் நீங்க குளிச்சுதான் ஆகணும்னு எந்த சட்டமோ எந்த ஷரத்தோ குர்ஆன் சுன்னாவில் இல்லை. புரியுச்சா? அதே மாதிரி காஃபிர் மையத்து முஸ்லிம் மையத்து அப்படிலாம் மார்க்கம் பிரிக்கவும் இல்லை. என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு மையத்தை நீங்கள் குளிப்பாட்டினால் குளித்துக் கொள்ளுங்கள், ஒரு மையத்தை நீங்கள் சுமந்து வந்தால் ஒது செய்து கொள்ளுங்கள். புரியுதா? இது புகாரி முஸ்லிம் இந்த ரிவாயத்து வருது. மையத்தை குளிப்பாட்டுனா குளிச்சுக்கிறங்க, மையத்தை தூக்கிட்டு போனா ஒது செஞ்சுக்கிறங்க அப்படின்னு இருக்குது. இது போல சுன்னத்தான ஒரு காரியம், ஃபர்து கிடையாது, ஃபர்து கிடையாது. நான் கேட்கிறேன், நீங்க தூங்குறதுக்கு முன்னால ஒது செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றோம்? அது சுன்னத்து. அந்த சுன்னத்தை ஃபாலோ பண்ண அவங்க நன்மை எல்லாம் தருவான்.
ஃபாலோ பண்ணாடி பாவம் கிடையாது. அதே மாதிரி நீங்க ஒரு ஜனாசாவை நீங்க குளிப்பாட்டுறீங்களா, உங்களுக்கு குளிக்கிறதுக்கு நேரம் இருக்கும்னு சொன்னா என்ன செய்யுங்க, நீங்க குளிச்சிருங்க. இல்ல நேரம் குளிக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு போகணும், ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும், ஒரு வேலை டைம் வேணும், இல்ல அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் பத்தாது அப்படின்னு சொன்னா குளிக்க தேவையில்லை, அவசியம் இல்லை. ஜனாசா மாத்தி மாத்தி தூக்கிட்டு போறோம், சரியா, தூக்கி போய் வச்சிட்டோம், ஒழு செய்யறதுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க போய் என்ன செஞ்சிருங்க, ஒழு செய்யுங்க. இல்ல ஒழு செய்யறதுக்கு நேரம் இல்ல, நம்ம போறோம் கரெக்டா அங்கே வக்து முடியுது, வச்ச உடனே ஜனாசா தொழுகதான் அப்படின்னு சொன்னா தேவையில்லை. ஆல்ரெடி நீங்க ஒழு செஞ்சிட்டியே, ஒழுவோடு போறீங்கன்னு சொன்னா என்ன செய்ய தேவையில்லை. அப்ப ஜனாசாவை குளிப்பாட்டினால் குளித்துக் கொள்ளுங்கள், சுமந்து வந்தால் ஒழு செய்து கொள்ளுங்கள், இப்படின்னு ஹதீஸ் இருக்கே தவிர சுன்னத்தான கடமையை தவிர இது இந்த நான் முஸ்லிம் பிரிக்கல. என்ன சிராஜ் பாய்? ஏன் பாய் எதுவும் தருவாங்களோ? என்ன தருவாங்க? இல்ல என்ன மௌத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தா என்ன பாய் தருவாங்க? ஓ, நம்ம வரும்போது கடைகளில் வாங்கக்கூடாதோ? அப்படி எனக்கு கேள்விப்பட்டதே இல்லை, எனக்கு இது தெரியாது. மௌத்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது சரியா, கடையில எதுவும் வாங்கிட்டு வராதியே, இதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரமே இல்லை பாய், இது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை, சரியா, இதெல்லாம் மாற்று மத கலாச்சாரம். நீங்க முஸ்லிம் மையத்தோ நான் முஸ்லிம் மையத்தோ நீங்க போய் பாருங்க, பார்த்து போட்டு வரும்போது உங்க ஒய்ஃப் வந்து எங்க வரும்போது முட்டை வாங்கிட்டு வாங்க, பால் வாங்கிட்டு வாங்கன்னா ஒழுங்க மரியாதையா வாங்கிட்டு போயிருங்க, இல்லாட்டி அவ்வளவுதான், சரியா. இதுக்கெல்லாம் மார்க்க தடையோ எதுவும் கிடையாது. அதுக்கு என்ன பாய்? அதாவது ஒரு மாற்று மதம் மட்டும் இல்ல, முஸ்லீம் வீட்டுக்கு மையத்து வீட்டுக்கு போறோம், இப்ப டீ கொடுக்குறாங்க, பொதுவா நீங்க மையத்தை பார்த்துட்டு வாங்கன்னு இருக்குது, அது ஒரு விருந்தோம்பல் கலாச்சாரம் இல்லை, ஆனா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, என்ன செய்ய முடியும்? ஆனா சோறு திங்க கூடாது, கோரிய அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, நீங்க ஆமா நீங்க விருப்பப்பட்டா குடிக்க, இல்லாட்டி குடிக்காம போங்க, அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா தெரியல. ஆனால் என்ன சொன்னீங்க, இந்த மலர் வலையெல்லாம் வைக்கிறாங்க பத்தியலா, அதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை, அது பிரமத கலாச்சாரம். மலர வளையம் வைப்பது, மாலை போடுவது அதெல்லாம் கூடவே கூடாது. புரிச்சுக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம லா இலாஹ இல்லல்லாஹுக்கு பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லியிருக்கிறோம், அப்படிங்கறனால சாப்பிடக்கூடாது ஒன்னும். ரெண்டாவது, மௌத்து வீட்டுல அவங்க துக்கத்துல இருப்பாங்க, சரியா, நீங்க தான் என்ன பக்கத்து வீட்டுக்காரவங்க சமைச்சு அவங்களுக்கு கொடுங்க, ஏன்னா அவங்க துக்கத்துல சாப்பிடவே முடியாது. அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் செலவழித்து விடலாமா? செலவழித்து விட, அவங்க சாப்பிடவே முடியாம இருப்பாங்க, நீங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க சமைச்சு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி என்ன பண்ணுங்க, இந்த அம்மா சாப்பிடுமா, இதான் மனிதாபிமானம், இப்படி செய்யணுமே தவிர நீங்க அந்த வீட்டுல சமைக்க வச்சு வேலை செய்ய வச்சு காசு செலவு செய்ய வச்சு, சரியா, அப்படி பண்றதெல்லாம் மார்க்கத்துல இல்லை, கூடாது. நேரடி ஹதீஸ் இருக்கு அப்படி. பெண் மையத்தை பார்க்கலாமான்னு கேக்குறாங்க. அதாவது ஹதீஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா, உங்களில் ஹயாத்தாக உள்ளவர்களை எப்படி நடத்துவீர்களோ அது மாதிரி மையத்தையும் நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. குளிப்பாற்ற விஷயத்துல ஹயாத்தா உள்ளவங்களை எவ்வளவு கண்ணியமா நடத்துவீங்களோ, கையை பிடிச்சு கூட முறுக்கலாம் செய்வோமா, முறுக்க மாட்டோம்ல, அது மாதிரி மையத்தை குளிப்பாட்டும் போது அதே கண்ணியத்தோடு அதே மென்மையோடு என்ன செய்யுங்கள், மையத்தை குளிப்பாட்டுங்கள். அப்படி அப்ப மையத்தா போனா ஹயாத்தா உள்ளவங்களை எப்படி டீல் பண்ணுவோம், அதே மாதிரி டீல் பண்ணுங்கள் இப்படின்னு ஹதீஸ் இருக்குது, சரியா. இதை வச்சு ஒரு பெண்ணு, ஒரு வயசான அம்மான்னு வைங்க, ஒரு பெரியவங்க ஒரு 70 வயசு ஒரு 80 வயசு, நம்ம அம்மா மாதிரி பழகி இருக்கிறோம், அவங்க மௌத்தா போயிட்டாங்க, அந்த ஜனாசாவை பார்ப்பது தப்பு கிடையாது. நம்ம ஹயாத்திலே பார்க்கிறோம், ஹயாத்திலே பேசுறோம், அம்மா மாதிரி தப்பு கிடையாது. இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்களாக்க, நான் கேகே நகர்ல ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு 75 வயசு இருக்கு, 10 வருஷத்துக்கு முன்னால என்கிட்ட தான் குர்ஆன் மாஷாஅல்லாஹ் ஓத கத்துக்கிட்டாங்க. 75 சூப்பரா ஓதுவாங்க. இன்னைக்கு கால் பண்ணுவாங்க, எப்பா இது எப்படி ஓதணும் அது எப்படி ஓதணும் அப்படின்னு இன்னைக்கு பேசுவாங்க.
அவங்க மாஸ்டர் நல்ல வசதி வாய்ப்பு மாஸ்டர் நல்லா உள்ளவங்க, அவங்க அவங்க எனக்கு வசியத்து பண்ணிருக்கிறாங்க, நான் மௌத்தா நீ எனக்கு ஒரு மக மாதிரி. இப்போ அவங்களுக்கு ஒரு 85 to 90 வயசுக்குள்ள இருக்கும். அப்பப்ப நாங்க ஒரு மாசம் 2 மாசம் ஒரு தடவை நானும் என் ஒய்ஃபும் போய் பார்த்துக்கிறோம். என் மகன் அப்படிங்குவாங்க, என் ஒய்ஃபை வந்து மருமகள் அப்படிங்குவாங்க. நான் மௌத்தா போயிட்டா என் ஜனாசாவை நீனும் தூக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு அந்த அம்மா எனக்கு சொன்ன அன்பு கட்டளை. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் தூக்கிட்டு போவோம் அந்த நியத்துல. யாரு மௌத்து முந்தி பிந்தி ரப்புக்கு வெளிச்சம், அவங்க முந்திங்கிற பட்சத்தில் நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த அம்மா போய் நான் பார்க்காம இருக்க முடியுமா? பார்க்காம இருக்க முடியாத. உமா அம்மா உமா பையன் மாதிரி பழைய இருக்கிறாம பார்க்கணும், தப்பு கிடையாது. இல்ல ஒரு சின்ன வயசு புள்ள மௌத்தா போயிடுச்சு, ஒரு 30 வயசு 40 வயசு அந்த 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 நம்ம பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி இருக்காங்க, பார்க்க வேணும் தவிர்த்துக்க. சரியா? அது அப்படித்தான் புரிஞ்சுக்கிறோம். எந்த பொண்ணா இருந்தா தான் என்ன, சரியா? பொதுவான சட்டம் தான், பொதுவான சட்டம். என்ன என்ன கசமா கடைசி நெசமா சரி, நெசமாவே ஆரிஃபு கேள்வி கடைசிக்கு முந்தைய கேள்வி, சகோதரருக்குடைய கேள்வி நெசமாவே கடைசி கேள்வி. சரியா? இதுக்கு பிறகு தயவு செய்து யாரு கேள்வி கேட்காதீங்க. ஆரிஃபு கேட்கிறாப்புல கசபு மாத்திரமே அப்ப நம்ம குளிச்சுக்கணுமான்னு கேட்கறாங்க. பொதுவா மார்க்கத்துல கசபு மாத்துறதுன்னு ஒண்ணு இல்ல. கசபு மாத்திரம் எதை சொல்றாங்கன்னா, மூத்தா போயிட்டாங்கல்ல, அவங்க வந்து அந்த மூத்தா போகும்போது யூரின் வெளியே வந்திருக்கலாம், லெட்டின் வெளியே வந்திருக்கலாம். போய் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய இந்த இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி இருக்கு பத்தியா, அது என்ன செய்வாங்க, நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடுவாங்க. அதான் கசபு மாத்திரம். அந்த இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியை கழுவி வச்சிருவாங்க. அது கசபு மாத்திட்டோம் அப்படிங்குவாங்க. அடக்கம் பண்றதுக்கு முன்னால முழுசா குளிப்பாட்டுவாங்க. புரியுங்களா? தப்பு இல்லை. உங்க என்ன மௌத்தா போகும்போது விந்து வெளியே வந்திருக்கலாம், யூரின் வெளியே வந்திருக்கலாம், லெட்டின் வெளியே வந்திருக்கலாம், அந்த அசுத்தத்தோடு இருக்கிறான்னு சொன்னா துருவாடை வந்துடும். மையத்துக்கு நீங்கள் நறுமணம் ஊட்டுங்கள், ஹதீஸ் வருது, மையத்துக்கு நறுமணம் ஊட்டுங்கள் அப்படின்னு இருக்குது. அதனால போய் அந்த முன்பின் துவாரங்களை எல்லாம் கழுவி சுத்தம் பண்றங்க. அப்படி பண்றவங்க குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஹலாஸ், கடைசிக்கு முந்தியது முடிச்சிட்டேன். கடைசி ஒரு நாள் ஃபுல்லா எங்க போறிய? ஒரு நாள் ஃபுல்லா பயணிக்கிறோம், பஸ்லயே போய்கிட்டு இருக்கிறவன் தொழுகைக்கு லீவு இருக்குதா அப்படின்ட்டு சலுகை. சார் அதான் சலுகைன்னா என்ன, இன்டைரக்ட் லீவு. புரியுது? நான் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபுல்லா பயணம் பண்றாங்கனால நான் ஒரு நாள் ஃபுல்லா யூரின் போக மாட்டேன், சரியா, வயிற்று வலிச்சா லெட்டின் போக மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நான் பஸ்ல போயிருக்கிறேன்ல, சரியா? அப்படிங்கம்மா அது அதுக்கு கேட்குதுல்ல, தண்ணி குடிச்சுக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம், யூரின் போய்க்கிறோம், அந்த உடம்புக்கு செய்யக்கூடிய கடமையை செய்யறோமா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க பிரயாணத்திலையும் செய்யணும். உர்றத்துக்கு அனுமதி இல்ல, சலுகை இருக்குது, பிரயாணிக்க சலுகை இருக்குதுல. என்ன சலுகை அப்படின்னு சொன்னா, ஒண்ணு ஜமு பண்ணுங்க, சரியா? ஜமுடா என்ன, சேர்த்து தொழுவுதல். இப்ப லுஹர் வக்து எப்ப ஆரம்பிக்குது, ஒரு 12:30 மணிக்கு ஆரம்பிக்குமா, சரியா? 12:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 3:30 மணிக்கு முடிஞ்சிடும். 3:30 மணிக்கு தான் அசர் வக்து ஆரம்பிக்கும், அது 6 மணிக்கு முடியும். இந்த லுஹர் வக்தையும் அசர் வக்தையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு 12:30 மணிக்கு நீங்க லுஹரை தொழுது போட்டு அப்புறம் 12:35 என்ன செஞ்சுக்கலாம், அசரை தொழுதுக்கலாம். லுஹரையும் அசரையும் ஜம்மு பண்றது. அது மாதிரி மகரிபு வக்து எப்ப ஆரம்பிக்குது, 6 மணிக்கு ஆரம்பிக்குதா, 7:30க்கு முடிச்சு போயிருதா, இஷா வக்து 7:30க்கு ஆரம்பிக்குதா, சுபுஹ் வரை இருக்குதா. அப்ப நீங்க 6 மணிக்கு மகரிபையும் தொழுதுக்கலாம், 6:05 என்ன செஞ்சுக்கலாம், இஷாவையும் தொழுதுக்கலாம். இல்ல எனக்கு கடைசியில போய்தான் லாஸ்டா போய்த்தோம், நீங்க நைட் என்ன செஞ்சுக்கலாம், மகரிபு இஷாவை ஜமு முந்தியும் பண்ணலாம், பிந்தியும் பண்ணலாம். உங்களுக்கு எப்ப சௌரியம் கிடைக்குதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு சலுகை ஜமு பண்றது, நகருக்கு புரியுதுல, புரியுதுல. இரண்டாவது சலுகை என்பது 4 ரக்காத் 2 ரக்காத் தொழுதுக்கலாம். மூணாவது சலுகை என்பது உங்களுக்கு ஒலு செய்யும் போது சாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிறீன்னு சொன்னா அந்த சாக்ஸை வந்து ஒலு செஞ்சுட்டு போட்டால் அதுக்கு மேல என்ன செஞ்சுக்கலாம், மசக மட்டும் பண்ணிக்கலாம். மூணாவது சலுகை. நாலாவது சலுகை என்பது ஒலு செய்ய முடியலைங்கிற பட்சத்துல பஸ்ல போறோம் அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சுக்கலாம்,
தயம்மம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சலுகை இருக்கு. உர்றத்துக்கு சலுகை இல்லை. நீ எந்த சலுகை கேட்கறிய? என்ன செக் பண்ணிக்கிட்டிய? வேற ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டாராம், இதே கருத்தை தான் சொன்னாராம். அதாவது இவர் என்னைய செக் பண்ணாரா, அவரை செக் பண்ணாரா, ரெண்டு வரையும் சேர்த்து செக் பண்ணாரா, ரப்புக்கே வெளிச்சம். சரியா? ஹைர் ஹைர். என் அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, நம்ம எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு அல்லாஹ் தரட்டும். நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்துகள், தேவைகள் நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேரா பிள்ளைகளுக்கு எவ்வளவோ தேவைகள், கல்வி தேவை, வேலை தேவை, பொருளாதார தேவை, மாப்பிள்ளை தேவை, பெண்ணு தேவை, ஆரோக்கியம் தேவை, மனநிம்மதி தேவை, சந்தோஷம் தேவை, நம்முடைய எல்லா விதமான ஹாஜத்துகளை வெகு சீக்கிரமாக அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கட்டும். நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கட்டும். நம்முடைய சமுதாய மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய பரக்கத் நியமத்துகள் அவர்கள் மீது அல்லாஹ் பொழிய செய்யப்பட்டு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சதோடு நிக்காம பாவங்களை மன்னிச்சு, பாவங்களை மறைச்சி, பாவங்களை நன்மைகளாக மாற்றி மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், நான் ஜும்மாவுல சொன்ன மாதிரி நம்முடைய மனைவி மக்களோடு வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُம், யார் ஈமான் கொண்டாங்களோ, ஈமான் கொண்ட அம்மா வாப்பாவை பிள்ளைங்க வந்து ஃபாலோ பண்ணாங்களோ, அவங்க இந்த அம்மா வாப்பா பிள்ளைங்களோட குடும்பத்தோடு என்ன செய்வாங்க, சொர்க்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறா. அது மாதிரி குடும்பத்தோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்களோடு தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். 8:05க்கு இன்ஷா அல்லாஹ் இகாமத். இப்ப 8:08 சரி 8:15 என்னப்பா?